வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்தில் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Welcome to chapter 23. 23வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். 3வது நோக்கமாகிய இயேசுவை போல மாறுதல் அல்லது சீஷத்துவம் அல்லது கிறிஸ்தவ சுபாவ வளர்ச்சி, கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட், டிசைபிள்ஷிப், கிரைஸ்ட் லைக்னஸ், கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி, இதில் எந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் பரவாயில்லை, இட் மீன்ஸ் த சேம் திங். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் பூரண புருஷராகும் வரைக்கும் தேவசாயலாக முழுமையாக மாறி வருகிற ஒரு பிரயாணம். இதைத்தான் 3வது நோக்கமாக நாம் பார்க்கின்றோம். இது 2வது நாள். டுடே இஸ் டே 2. நேற்றைய தினத்தில் நாம் இந்த 3வது நோக்கத்தை குறித்த முதல் சாப்டரை படித்தோம். இது 2வது நாள். இன்னும் 5 நாட்கள் உண்டு. இந்த லெசனை முடித்த பிறகு இன்றைக்கு நாம் எப்படி வளருகிறோம், வளரணும்னு சொல்றோமே, how we grow, நாம் எவ்வாறு வளருகின்றோம் என்ற காரியத்தை நாம் இதிலே பார்க்கலாம். இந்த சாப்டர்ல படிக்கலாம். இன்னும் டீட்டெயிலா தேவன் எவைகளை எல்லாம் பயன்படுத்துகிறார் நம்மை வளர்ச்சி அடைய செய்வதற்கு என்ற காரியத்தை வருகிற நாட்களிலே நாம் பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாம் கிறிஸ்துவை போல எல்லாவற்றிலையும் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God wants us to grow up like Christ in everything. எபேசியர் 4:14. We are not meant to remain as children. நாம் குழந்தைகளாகவே இருக்கும்படி ஏற்படுத்தப்பட்டவர்களும் அல்ல. God wants you to grow up. நீங்கள் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன், அவருக்கு நம்மை குறித்திருக்கிற லக்கு என்னவென்றால், நாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக வளர வேண்டும் என்பது விருப்பம். ஆனால் துரதிருஷ்டவசமாக, துக்ககரமாக இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். கோடிக்கணக்கான விசுவாசிகள், they grow older but they don't grow up. அவர்கள் கிறிஸ்தவர்களாக பல ஆண்டுகள் இருக்கிறார்கள், ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே வளராதவர்களாக இருக்கிறார்கள். They are stuck in perpetual infancy, remaining in diapers and booties. நல்ல கவனிங்க, வளர வேண்டியவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளராமல், ஒரு வளர்ந்து வந்த ஒரு நபர் டயப்பர் போட்டு சுத்தி கொண்டிருந்தால், ஒரு புட்டி பாட்டிலே வைத்து தரையிலே படுத்து மல்லாக்க படுத்து ஒரு பாட்டிலில் லஞ்ச் டைமில் குடித்து கொண்டிருந்தால், ஒரு வாலிப பையன் அல்லது வளர்ந்த ஒரு அடல்ட் பர்சன் அப்படி செய்தால் எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்கும் இல்லையா?
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேகர் they're wearing spiritual diapers and having milk bottles and they cannot eat solid meat. They do not know how to cook a own meal for themselves. ஆவிக்குரிய ரீதியில சொல்றேன், அவர்களுக்கென்று ஒரு ஆவிக்குரிய ஆகாரத்தை எடுத்து புசிக்க தெரியாதவர்கள், வாயில வைத்து ஊட்டினாலும் அதை வெளியிலே பிதுக்குகிறவர்கள், அப்படிப்பட்டதான ஆவிக்குரிய நிலையிலே அநேகர் இருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய காரியம். அவர்களுக்குள்ள வளர வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணமும் வளர்ச்சியும் இல்லாததும் ஒரு காரணம். அவர்கள் இருக்கிற சூழல் ஒருவேளை காரணமாகவும் இருக்கலாம். And spiritual growth is not automatic. இதை நாம் போன செஷன்ல பார்த்தோம். It is not automatic and it is not immediate. இதற்கு நேரம் எடுக்கும், அதே நேரத்தில் தானாக வராது. இன்டென்ஷனலா நாம் அதை கமிட் பண்ணால் ஒழிய நாம் வளர முடியாது. I want to grow. I decide to grow. I will make an effort to grow. I will persist in growing என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நான் வளர விரும்புகிறேன், நான் வளர தீர்மானிக்கிறேன், நான் வளர்வதற்கு முயற்சி எடுப்பேன், நான் வளர்வதற்கு விடாமுயற்சியுடன் செயல்படுவேன் என்ற தீர்மானம், decision, commitment is a good starting point. Discipleship is a process. சீஷத்துவம் என்பது தொடர்ந்து நடந்தேறுகிற ஒரு காரியம். ஆனால் அது ஒரு தீர்மானத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். இயேசு நம்மை அவரை பின்பற்றுவதற்காக அழைக்கிறார். சீஷர்களை அப்படித்தான் அழைத்தார். அவர்கள் அதற்கு மாறுத்தரம் கொடுக்க வேண்டும். மத்தேயு 9:9 மத்தேயுவை அவர் அழைக்கிறார், அதற்கு அவர் மாறுத்தரம் கொடுக்கிறார். 12 சீஷர்களை இயேசு அழைக்கும் பொழுது அவர்கள் தீர்மானித்தார்கள் இயேசுவை பின்பற்றுவேன் என்று. அவர்களுக்கு அந்த இயேசுவை பின்பற்றுகிறதுனாலே இருக்கிறதான முழுமையான காரியங்களை அவர்கள் அறிந்த பிறகு தீர்மானித்ததாக தெரியவில்லை. They did have a lot of surprises in their journey to follow Jesus. They even had misconceptions. அவர்களுக்கு தவறான புரிந்து கொள்ளுதலும் இருந்தது. இயேசு போக போகத்தான் சரிப்படுத்தினார். அவர்களுக்கு முழுமையாக எல்லாம் புரியவில்லை. ஆனால் ஒரு தீர்மானத்திலே இயேசுவை பின்பற்றுவேன். They simply responded to his invitation to follow him. That's all we need to start. ஆமென். ஒரு நல்ல தீர்மானம், நான் இயேசுவை பின்பற்றுவேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கே நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த பாடலை பாடி உங்களை தண்ணீரிலே முக்கி எடுத்தார்கள். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே. அப்படி தீர்மானம் எடுக்கணும். Make a decision. Nothing shapes our life more than the commitments we choose to make. தீர்மானங்கள், decision. நான் ஒரு செய்தியை பேசியிருக்கிறேன் இந்த தலைப்பில். Your decision, your destiny. Your choice, your consequence. உங்கள் தீர்மானம் உங்களுடைய எதிர்காலம். தீர்மானங்கள், decisions, commitments. ராஜாவின் பானத்தினாலே நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று தானியேல் தன் இருதயத்திலே தீர்மானித்தான் என்று நாம் தானியேல் புஸ்தகத்திலே 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். I think it is Daniel chapter 1 and verse 8. தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு Daniel purposed in his heart that he would not defile himself with king's meat. அந்த டிசிஷன் எடுத்தால் பாருங்க, அடுத்து தேவன் தானியேலுக்கு
பிரதானிகளின் தலைவனிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். You make that decision, you will begin to have the favor. When we purpose our heart to stay undefiled, God grants favor that is needed to keep that commitment. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தீர்மானத்தை எடுத்த பிறகு தேவன் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு கிருபைகளை கொடுப்பார். அந்த விருப்பம், டிசையர் வந்தாதான் டிசிஷன் எடுப்போம். அந்த டிசிஷன் எடுத்துட்டோம்னா விருப்பத்தை நமக்குள்ளே போடுகிறவர் அதை செய்யவும் கிருபை அளிப்பார் என்று பிலிப்பியர் 2:13 வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:13, it is he who gives you the desire and the will to do it. And once he gives you the desire, அந்த பைபிள் வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படிதான் இருக்கணுங்கிற காரியம் வரும்பொழுது ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. Nothing shapes our life more than the commitments we choose to make. Your commitments can develop you or they can destroy you. They also define you. Your commitment defines you. எந்த காரியத்திற்கு உங்களுடைய கமிட்மெண்ட்டை நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. 20 years கழிச்சு நீங்க யாரா இருப்பீங்கிறத நான் சொல்றேன். We become whatever we are committed to. It is at this point of commitment, இந்த கமிட்மெண்ட்ங்கிற இடத்துல தான் நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. தேவனுடைய நோக்கத்தை, சரியான தீர்மானங்களை எடுப்பது இல்லை. நிறைய பேர் தீர்மானத்தை எடுக்க பயப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே அது துவண்டு போகிறது. அது அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி போகிறது. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் அரகுர தீர்மானம். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. இதுவும் வேணும், அதுவும் வேணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்காது. ஒரு மீடியாக்கர் லைஃப், ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஒரு லைஃப், ஒரு முழுமையான நிறைவும் இல்லை. ஒரு மந்தமான நடுநிலையிலே இருக்கிற ஒரு கூட்டம். இதுவும் கொஞ்சம் வேணும், அதுவும் கொஞ்சம் வேணும். முழுமையா ஆண்டவருக்காக தீர்மானம் எடுக்கிறதில்லை. ஒரு சிலர் தீர்மானம் எடுக்கிறதுக்கு பயப்பட்டு இந்த பக்கமே வர்றதில்லை. சிலர் அறகுறையா தீர்மானிக்கிறவர்கள், இன்னும் சிலர் முழுமையாக கமிட்மெண்ட்டை கொடுத்து வருகிறவர்கள் உண்டு. அதே நேரத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ரீம், தங்களுடைய முழு கமிட்மெண்ட்டை உலகத்திற்கு கொடுக்கிறவர்கள். பெரிய ஆளாகணும், பணம் சம்பாதிக்கணும், புகழ் பெறணும், உயர்ந்த இடத்தை அடையணும், வசதி வாய்ப்புகள் இருக்கணும், புகழ் ஏணியில ஏறணும். அதுவும் மாயை என்பதை காலப்போக்கிலே புரிந்து கொள்வார்கள். சாலமோன் என்ற ஞானி எல்லாவற்றையும் தேடி ஓடி பார்த்து அனுபவித்து உலகத்திலே இருக்கிற சிற்றின்பங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கடைசியில் எல்லாம் மாயை என்று சொன்னான். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படுகிறது தான் சரி என்பதை காரியத்தின் கடைத்தொகை என்று பிரசங்கி கடைசியிலே அவன் எழுதுகிறான். Every choice has eternal consequences. நீங்கள் வாழ்க்கையில எடுக்கிற தீர்மானங்கள் மிக முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், சின்ன தீர்மானங்கள், பெரிய தீர்மானங்கள், தீர்மானங்களை சரியாக எடுங்கள். ஆண்டவர் மனிதனுக்கு தீர்மானிக்கிற ஒரு எபிலிட்டியை கொடுத்துட்டார். படைக்கும் பொழுது God gave him the free will. நீங்கள் விரும்புகிறதை செய்யலாம் என்ற ஒரு நிலையிலே அதனுடைய விளைவுகளை சந்திக்கணும். இந்த மரத்தின் கனியை புசிக்கலாம் அல்லது இந்த மரத்தின் கனியை புசிக்கலாம். இந்த மரத்தின் கனியை புசித்தால் நீ நல்லா இருப்ப, இந்த மரத்தின் கனியை புசித்தால் நீ சாகவே சாவாய். விளைவுகளையும் சொல்லுகிறார் தேவன். ஆனால் தீர்மானிக்கிற எபிலிட்டியை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் நிலையற்றது. காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகள் நித்தியமானவைகள் என்ற வெளிப்பாடு இருக்கும் என்றால், காணாதவைகளாகிய நித்திய காரியங்களுக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். தீர்மானங்கள் சரியா எடுக்கணும். டிசிஷன் மேக்கிங். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, you must choose to follow him. He will not drag you
to follow him. He will not force you to follow him. அவர் உங்களை இழுத்து கொண்டு போவதில்லை, அவர் உங்களை கட்டாயப்படுத்துவதில்லை, நிர்பந்தப்படுத்துவதில்லை. அவர் உங்களை அழைக்கிறார். அவர் பூட்டப்பட்ட கதவுக்குள்ளே போவார். பூட்டப்பட்ட சுவற்றிற்குள் போக முடியும் அவராலே. பூட்டப்பட்ட எந்த இடத்திற்குள்ளும் போக முடியும். ஆனால் பூட்டப்பட்ட இருதயத்திற்குள் தேவன் போவது இல்லை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ இவர்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்போஸ்தல உபதேசத்துல, அந்யோன்யத்துல, ஜபத்துல, அப்பம் பிடிக்கிறதுல உறுதியாய் தரித்து இருந்தார்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. growth இஸ் ஆல்வேஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. வளர்ச்சி என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. இதுல ரெண்டு பகுதி இருக்கிறது. There are two parts to it. ஒன்று God's part, மற்றொன்று நம்முடைய பகுதி. தேவனுடைய பங்கும் உள்ளது, உங்களது பங்கும் உள்ளது. நீங்கள் இயேசுவை போல மாறுகிற காரியம். Christ likeness is the result of you making Christ-like choices and you depending on his spirit to help you to fulfill those choices. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், ஆனால் நீங்கள் தீர்மானத்தை எடுக்க வேண்டும். தீர்மானத்தை எடுத்த பிறகு எல்லாம் உங்களுக்கு புதிதாய் இருக்கும். நம்முடைய வழக்கமாக விழுந்து போன மனுஷன், the selfish human nature wants to go the other way, the opposite way. எதிர்மறையான இடத்துல தான், அந்த வழியில தான் போகணும்னு இழுப்பு இருக்கும். மேற்கொள்ளணும். You will need to let go some of your routines. பழக்கப்பட்ட காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். சில ஆரோக்கியமான நல்ல பழக்கங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் சிந்திக்கிற விதத்திலே மாற்றத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அதை ஏற்கனவே மென்ஷன் பண்ணேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12 13 வசனங்கள். Let us look at that. Our part and God's part. பிலிப்பியர் 2 12 13. Philippians chapter 2 verse 12 and 13. Continue to work out your salvation with fear and trembling, for it is God who works in you to will and to act according to his good purposes. தமிழ்ல வாசிக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கும் இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறேன். இங்க பாருங்க, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். கவனிங்க, இங்கிலீஷ்ல முதல்ல பார்ப்போம், பிறகு தமிழ்ல பார்க்கலாம். கண்டினியூ டு ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். தமிழ்ல பிரயாசப்படுங்கள். நடுக்கத்தோடும் பயத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அது நம்முடைய பகுதி. ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் வித் ஃபியர் அண்ட் ட்ரம்பிளிங், அது நம்முடைய பகுதி. For it is God who works in you. உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார், செய்கையை உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இது God's part according to his good purpose. Spiritual growth is a collaborative effort between you and the Holy Spirit. ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உள்ள ஒரு அந்த
கூட்டு முயற்சி. நீங்கள் ஆவியானவருக்கு ஒத்துழைக்கிறதும் ஆவியானவர் லீட் பண்ணுகிற காரியத்திற்கு அர்ப்பணிக்கிறதுமான காரியங்கள் தான் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற செய்யும். ஆண்டவருடைய பங்கு என்று ஒன்று உண்டு, மனிதனுடைய பங்கு என்பது ஒன்று உண்டு. இந்த வசனம் ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் அப்படின்னு இருக்கிறதுனால இது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்று நீங்கள் நினைக்க கூடாது. we don't work for salvation. எபேசியர் 2 அதிகாரம் 8-9 வசனங்கள் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, for us to be saved, we cannot work. ரொம்ப தெளிவா இருக்குது. எபேசியர் 2:8-9, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இட் இஸ் நாட் பை ஒர்க்ஸ். யூ ஆர் நாட் சேவ்ட் பை ஒர்க்ஸ். Salvation is obtained and maintained by grace. I mean, the gospel of salvation. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய ஆத்ம ரட்சிப்பு அல்லது உங்களுடைய சோல் சால்வேஷன், அதாவது உங்களுடைய ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு உங்களுடைய சீஷத்துவ வாழ்க்கை, உங்களுடைய கிறிஸ்தவ முதிர்ச்சி பிரயாணம், அதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் ரட்சிப்புக்கு உங்களுடைய பிரயாசம் விருதா, அது செத்த கிரியை. எபிரேயர் 6:1 வாசிக்கிறோம், செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் விசுவாசம். Repent from dead works. Have faith toward God. உங்களுடைய சொந்த கிரியைகள், முயற்சிகள் ரட்சிப்புக்காக அதிலிருந்து மனம் திரும்புங்கள். பிறகு தேவன் பேர்ல விசுவாசம் வையுங்கள். ரட்சிப்புக்காக நீங்கள் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் dead works, செத்த கிரியைகள். எபேசியர் 2:8-9 மறுபடியும் வாசிக்கிறேன். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இட்ஸ் a gift of God. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. Lest any man boast about his salvation, it is not by works. Very clear. இந்த இடத்துல பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் பொழுது இங்கே ரட்சிக்கப்படாதவர்களுக்கு எழுதல, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். He is saying to them, work out your salvation. Work out your salvation. இப்ப ஜிம்முக்கு போறீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க இல்லையா? அப்படித்தானே சொல்றாங்க, ஒர்க் அவுட். See, you don't create the body in gym. You develop the body. நான் சொல்றது புரியுதா? நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய ரட்சிப்பை என்ன பண்ணணும்? நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன். யூ ஒர்க் த பாடி தட் யூ ஆல்ரெடி ஹேவ். Work out your salvation now. What you already have, salvation, you work it out. Take it to next level, which God intended for you. So therefore, in the பிலிப்பியர் 2 அதிகாரம் 12 வசனம் 13 வசனத்திற்கு முன்பதாக சொல்லப்பட்ட இந்த 12வது வசனம், உங்கள் ரட்சிப்பு பிரயாசப்பட நீங்கள் பிரயாசப்படுங்கள் என்பது ரட்சிப்புக்காக பிரயாசப்படுகிறதை சொல்லவில்லை. கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம், ஊழியத்திற்கு சப்போர்ட் பண்ணின சபைக்கு சொல்லப்பட்ட நிருபம், ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன், அது உங்க பங்கு. He who works in you, உங்களுக்குள் கிரியை செய்கிறவர், விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவர், அது தேவனுடைய பங்கு. Collaborative effort between you and the Holy Spirit. உங்களுக்கும் ஆவியானவருக்கும் உள்ளதான ஒரு கூட்டு செயல்பாடு என்று சொல்லலாம். Farmers, விவசாயிகள், they work the land they already have. They don't work to get the land. They work in the land to be productive. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?
விவசாயினுடைய ஓமை எடுத்துக்கொள்ளுவோம். அவர்கள் அந்த நிலத்துல ஒர்க் பண்ணுகிறார்கள் இல்லையா? அதுபோல ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட நிலையிலிருந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றணும். Farmers work the land not to get the land but to develop what they have, to be fruitful. கனி நிறைந்த ஒரு நிலமாக இருக்கிறதற்கு அவர்கள் உழைக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட நீங்க பிரயாசப்படணும், கனி நிறைந்த ஜீவியத்தை உங்கள் வாழ்க்கையிலே பார்ப்பதற்கு. It doesn't say work for your salvation. It only says work out your salvation which you already have by grace. ஆண்டவர் நமக்கு இந்த புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய வாழ்க்கையை டெவலப் பண்ணணும். இது நம்முடைய உத்தரவாதம். திஸ் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது சீஷத்துவம். இது இயேசுவை போல மாறுகிற காரியம். இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 12-13 வசனத்தை நாம் இப்பொழுது தியானித்தோம், பார்த்தோம். இப்ப நீங்க 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 12ஆம் வசனம், chapter 3 verse 12. 2 verse 12 பார்த்தோம். இப்ப 3 verse 12க்கு வருவோம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். Look at this verse again. அங்கே எப்படி work out your salvation, Holy Spirit works in you, 2 ஆஸ்பெக்ட பார்த்தோமோ, அதே போல இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையின் முடிவில் சொல்லுகிற காரியம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல். என்னுடைய திங்கிங் கரெக்டா இருக்குது, நான் ராங்கா திங்க் பண்ணல என்று எண்ணாமல், என்று நினைக்காமல், என்று திங்க் பண்ணாமல், அடைந்தாகிவிட்டது என்று நினைக்காமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அவர் ஒரு நோக்கத்தை வைத்து என்னை பிடித்தார். அது அவருடைய பங்கு. அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி அது என்னுடைய பங்கு. அசையாய் தொடருகிறேன். I have this desire now to hold on to that for which I was apprehended. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி என்று சொல்லுகிறார். இதை வேடிக்கையாக நான் சொல்லுகிற காரியம் மனதிலே நன்றாக பதிவதற்கு, மறக்காமல் இருப்பதற்கு, தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உதாரணமாக நான் சொல்லுகிற காரியத்தை மறுபடியும் சொல்லட்டும். குரங்கு பிடி, பூனைப்பிடி என்ற 2 பிடி. நல்லா கவனிங்க. பூனை குட்டி போட்டுருச்சுன்னா அது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு குட்டிகள் அப்படியே மாற்றிக்கொண்டே இருக்கும் இல்லையா? அந்த குட்டி பூனைய தாய் பூனை என்ன பண்ணும்? வாயில கவ்விக்கிட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும். இது பூனை பிடி. ஆனால் குரங்கு பாருங்க, ஒரு காலம் நீங்கள் எத்தனையோ ஜூல பார்த்துருக்கலாம், எத்தனையோ கேஜஸ்ல பார்த்துருக்கலாம், அல்லது ஹைவேல போகும்பொழுது குரங்க பார்த்துருக்கலாம். குரங்கு ஒருபோதும் குட்டிய வாயால கவ்விக்கிட்டு தூக்கிட்டு போகாது. ஆனா இந்த குட்டி குரங்கு என்ன பண்ணும் தெரியுமா? அம்மாவுடைய வயிற்றுல அப்படியே தாவி அதை பிடித்து கொள்ளும். ஆண்டவர் நம்மை பிடிக்கிற பிடி பூனை பிடி, நாம் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுகிறது குரங்கு பிடி. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ பூனை பிடி, அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி குரங்கு பிடி அசையாய் தொடர்கிறேன். Trust it is clear. Spiritual growth is a collaborative effort between you and the Holy Spirit. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நம்முடைய உத்தரவாதம் முக்கியம். It cannot be treated lightly and it should not be treated casually. அதனால தான் பயத்துடன்
நடுக்கத்துடன் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும்னு பிலிப்பியர் 2:12 வாசிக்கிறோம். It cannot be taken lightly. இதை ஏனோதானோ என்ற நிலையிலே நீங்கள் ட்ரீட் பண்ணக்கூடாது. வித் ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங், பயபக்தியுடன், நடுக்கத்துடன், விட்டுற மாட்டேன், இது முக்கியம் என்ற ஒரு ரெவரன்ஸோட நாம் இதை செய்ய வேண்டும். And people are casual about their spiritual growth. It shows they don't understand the eternal implications. ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து மந்தமாக இருக்கிறவர்களை நீங்கள் நன்றாக பாருங்கள். அவர்கள் இந்த பூமியிலே வாழுகிற வாழ்க்கைக்கான ஒவ்வொரு காரியத்திற்கும் நித்திய ஒரு பின்விளைவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாதவர்கள். இது ஏற்கனவே நீங்கள் இந்த பர்பஸ் ட்ரிவன் லைஃப்ல சாப்டர் 4 and 5ல நன்றாக படித்தீர்கள். இது ஜஸ்ட் a reminder again. வாழ்க்கையிலே உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் இருக்கிறதே, அது நித்தியத்திலே பாதிக்கும். It affects your future. It affects your eternity. Every choice you make on earth has eternal implications. நித்திய பின்விளைவுகள் உண்டு. தீர்மானங்கள் எடுக்கிற ஒரு எபிலிட்டியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைக்கும் பொழுது ஒரு ரோபோவாக, ஒரு இயந்திர மனிதனாக ஆண்டவரே புரோகிராம் பண்ணி எல்லாவற்றையும் நடத்தவில்லை, நடத்த முடியும். ஆனால் அன்புள்ள தேவன் அன்பு சாய்ஸ் கொடுக்கணும். லவ் மஸ்ட் கிவ் அ சாய்ஸ், லவ் வில் நாட் ஃபோர்ஸ். அன்பு கட்டாயப்படுத்தாது என்று வாசிக்கிறோம். ஒன் ஆஃப் த நேச்சர் ஆஃப் லவ் இஸ் இட் வில் நாட் கம்பெல். And for love not to compel, it should give a choice. மனிதன் பாவம் செய்வான் என்று தெரிந்தும் ஆண்டவர் ஏன் அவனுக்கு தீர்மானிக்கிற அந்த எபிலிட்டியை கொடுத்தார் என்ற கேள்வி வருகிறது. God cannot change his nature. He is love in essence. Therefore he, being a God of love, he must give you the choice. அவர் உங்களுக்கு தெரிந்தெடுக்கும் ஒரு தன்மையை கொடுக்க வேண்டும். அவர் பின் வாங்குவான், அவன் விழுந்து போவான், அவன் மரத்தின் கனியை புசிப்பான் என்பது தெரியுமா? அவருடைய முன்னறிவின்படி அது அவருக்கு தெரியும். தெரிந்தாலும் அவர் மாற்றவில்லை. ஏனென்றால் ஃப்ரீ வில்ல கொடுக்கிறது அவருடைய சுபாவம். அதனாலதான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதை ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். Even before the foundation of the world, the lamb was slain for your salvation and my salvation, because God knows it. Just because God knows it, he is not going to orchestrate changes and change his very nature. ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு அறுத்தான். ஆனால் ஆண்டவர் பேசினார், நீ எகிப்துக்கு போகாத, இங்கே இரு, பஞ்சம் இருக்கு, இங்கே இரு. பேசினார், தீர்மானம் எடுத்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த கற்பனைகளின்படி நீ வாழ்ந்தால் இப்படி இருப்பாய். உபாகமம் 28. இப்படி இல்லாவிட்டால் இப்படி இருப்பாய். உன்னுடைய தீர்மானம். Blessedness is a choice. Salvation is a choice. Discipleship is a choice. Fruit bearing is a choice. தெரிந்தெடுக்கும் காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பு என்ற கருத்து. உலகத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறாங்களா? இல்ல. தெரிந்தெடுக்கணும். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில பிளஸட் ஸ்டேட்டுக்கு வர முடியுமா? இல்ல. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியவான் என்ற நிலைக்கு வருவதற்கு நீங்கள் சில காரியங்கள் செய்யணும். கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய், போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். இதெல்லாம் உபாகமம் 28 சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். ஆனால் நீ இப்படி இருக்கணும். இந்த பூமியிலேயே சில இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பட் எல்லாவற்றுக்கும் மேல நித்திய இம்ப்ளிகேஷன்ஸ் தான் குறித்து நாம் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுகிறோம். சிலுவை எடுப்பது என்பது நம்முடைய சாய்ஸ்.
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. சாய்ஸ். வாக்கிங் இன் த வேஸ் ஆஃப் காட் இஸ் a சாய்ஸ். இந்த ஃப்ரீ வில் மனிதனுக்கு கொடுத்ததுனால தான் ஆண்டவர் மனிதனோடு போராட வேண்டியது இருக்கிறது. ஆனாலும் தேவன் தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்வது இல்லை. அவருடைய முன்னறிவின்படி அந்த அடிப்படையில் அவர் சுபாவத்தை மாற்றிக்கொள்வதில்லை. ஃப்ரீ வில்லை கொடுத்தவர் ஃப்ரீ வில்லை கொடுத்திருக்கிறார். சுயசித்தம். ஸோ கொலாபரேட்டிவ் எஃபர்ட். உங்கள் பங்கு உண்டு, தேவன் பங்கு உண்டு. இப்ப யூதாஸ் காட்டிக் கொடுக்காமல் இருந்திருக்கலாமா என்ற கேள்வி வருகிறது. காட்டிக் கொடுக்காமல் இருந்திருக்க முடியும். காட்டிக் கொடுக்காமல் இருந்திருக்க முடியுமா? காட்டிக் கொடுக்காமல் இருந்திருக்க முடியும். ஏற்கனவே தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறதே. தீர்க்க தரிசனம் ஏன் சொன்னார்? அவருடைய முன்னறிவின்படி சொன்னார். அவர் முன் குறிக்கவில்லை, அவர் முன் அறிந்ததினாலே சொன்னார். யூதாஸ் காட்டிக் கொடுக்காமல் இருந்தால் அங்கே அவர் அப்படி எழுதியிருக்க மாட்டார். எழுதினதினாலே காட்டிக் கொடுக்கவில்லை, காட்டிக் கொடுப்பார் என்று அறிந்ததினாலே, அவர் முன் அறிந்ததினாலே. இட் வாஸ் நாட் ப்ரீ டிட்டர்மைன், இட் வாஸ் ப்ரீ நோன் ஃபோர் நாலேஜ். குழம்ப வேண்டாம். நீங்க தீர்மானம் எடுக்கிற காரியம் உங்கள் கையில் இருக்கிறது என்பது தான் முக்கியமான பாயிண்ட். அது புரிஞ்சிருச்சுன்னா ரைட்டு. மற்ற காரியங்கள் ஆழ்ந்து சிந்திக்கிறவர்களுக்கு இன்னும் கூடுதலாக சில காரியத்தை நான் சொன்னேன். கேன் ஜூடஸ் betray or avoid betraying Jesus? He could. There was a choice. Yes, it was foretold by the prophets. தீர்க்கதரிசிகள் முன் அறிவித்தார்கள். ஆனால் முன் அறிவித்ததினால இவன் செய்யவில்லை. செய்வான் என்று அறிந்ததினாலே முன் அறிவித்தார்கள். He was not a victim of the prophecy. The prophecy was a foresight of his wrong decision. நான் சொல்றது புரியுதா? ஜூடஸ் செஞ்சது தப்பு, அதனாலதான் அவன் அதனுடைய பின்விளைவுகளை சந்தித்தான். அல்லது தேவ சித்தம் செய்தான் என்று சொல்லி அவனை கனப்படுத்தி இருக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவர் பிளான் பண்ணி இருந்தா அதை தான் இவன் செய்தான் என்றால் இது தேவ சித்தம் செய்தான் என்று கனப்படுத்தி இருக்கணுமே. அப்படி இல்லையே, பைபிள் செலிப்ரேட் பண்ணலையே. ஆமென். கொலாபரேட்டிவ் எஃபர்ட். நம்முடைய பங்கு உண்டு, தேவனுடைய பங்கு உண்டு. How do we grow? How do we grow? We grow by cooperating with the Holy Spirit, by cooperating with God. நம்முடைய பங்கு இதில் இருக்கிறது. அதைத்தான் நான் அடிகோடிட்டு சொல்லுகிறேன். நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம் வருகிற நாட்களிலே. இந்த இயேசுவை போல மாறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? What do I do to become more and more Christ-like? ஒரு என்டையர் சீரீஸ் கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட் என்று சொல்லி, I think for a lot of days, 28 days or something like that, நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இதே யூடியூப் சேனல்ல கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட். அதுல ஒவ்வொரு கேரக்டராக நாம எப்படி டெவலப் பண்றது என்பதை பார்த்திருக்கிறோம். overcoming immorality by developing a pure attitude, overcoming anger and developing a trusting attitude, overcoming pride and developing a humble attitude, overcoming guilt and developing a clear conscience. கோபத்தை மேற்கொண்டு அப்படி நம்பிக்கைக்குரிய மனப்பான்மை வளர்த்துக் கொள்வது எப்படி? பெருமையை மேற்கொண்டு தாழ்மையை வளர்த்துக் கொள்வது எப்படி? கசப்பை மேற்கொண்டு எப்படி மன்னிக்கிற சுபாவத்தை வளர்த்துக் கொள்வது? குற்ற உணர்வை மேற்கொண்டு எப்படி சுத்த மனசாட்சியை வளர்த்துக் கொள்வது? இப்படி ஒவ்வொரு காரியத்தையும், பயத்தை மேற்கொள்வது எப்படி? கவலையை மேற்கொள்வது எப்படி? தாழ்வு மனப்பான்மையை மேற்கொள்வது எப்படி? பட் எல்லாமே ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய கோஆபரேஷனும் தேவை. We need to cooperate with God. When people are casual about their spiritual growth, it shows they don't understand the eternal implications. Chapter 4 and 5ல Purpose Driven Life bookல ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். Choice. You do your part, God does his part. Amen. தேவனுடைய பங்கும் உங்களது பங்கும். God's part and your part in discipleship. இரண்டாவது,
சேஞ்சிங் யுவர் ஆட்டோ பைலட். தானாக இயங்கும் உங்கள் இயந்திர விசையை மாற்றிக்கொள்ளுதல். எதை குறிக்கிறது? உங்கள் மைண்ட். சேஞ்சிங் யுவர் ஆட்டோ பைலட், உள்ள ப்ரோக்ராம் பண்றது. நீங்கள் எப்படி தானாக சப்கான்சியஸ் மைண்ட்ல இயங்குகிற காரியங்களை குறித்து பேசுவார்கள் இல்லையா? நீங்கள் நினைக்காமலேயே சில காரியங்களை செய்வது, ஆட்டோமேட்டிக்கா அதை செய்கிறது. ஏன்னா உள்ளுக்குள்ள ப்ரோக்ராம் ஆயிருச்சு. ஆரம்பத்தில் கார் ஓட்டும் பொழுது நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இதை பிடிக்கிறது காலில் அந்த கிளட்ச் அமுக்கிறதோ, பிரேக் அமுக்கிறதோ, கையில் கியர் போடுறதோ, ஸ்டேரிங் வீல ரோல் பண்றதோ, கண்ணு உங்களுடைய அந்த ரியர் மிரரை பார்க்கிறதோ, சைடு மிரரை பார்க்கிறதோ, இப்படி பல காரியங்கள் எல்லாம் ஒன்னா செய்கிறதற்கு, பழக்கம் எடுக்கிறதற்கு கான்சியஸா செய்யணும். ஆனால் போக 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 பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ்ல அது நடந்துகிட்டே இருக்கும். என்றால் உள்ள ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. நான் சொல்றது புரிகிறதா? ஆட்டோமேட்டிக்கா சில காரியங்கள்லாம் யோசிக்காமலே நம்ம செய்வோம். ஏன்னா ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. ஆட்டோ பைலட் சிஸ்டம் என்று சொல்லுவார்கள். தானாக இயங்கும் உங்கள் இயந்திர விசையை மாற்றிக்கொள்ளுதல். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் உங்கள் சிந்தையில் மாற்றம். டு சேஞ்ச் யுவர் லைஃப் யூ மஸ்ட் சேஞ்ச் த வே யூ திங்க். சிந்திக்கிற காரியத்திலே மாற்றம் உண்டாகணும். சைக்காலஜிஸ்ட் சொல்லுகிறார்கள், எவ்ரி பிஹேவியர் இஸ் மோட்டிவேட்டட் பை எ பிலீஃப். எந்த ஒரு செயலும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் அது அந்த பிஹேவியர் வருகிறது. ஒரு செயல்பாடை ஒரு நபர் செய்தால் அதற்கு பின்னணியிலே ஒரு சிந்தனை கருத்து ஒன்று இருக்கிறது. எவ்ரி ஆக்ஷன் இஸ் prompted by an attitude. செயல்களுக்கெல்லாம் பின்னால ஒரு மனப்பான்மை உள்ளே இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சைக்காலஜிஸ்ட் இன்னைக்கு சொல்றாங்க. டு சேஞ்ச் யுவர் லைஃப் யூ மஸ்ட் சேஞ்ச் த வே யூ திங்க். பிஹைண்ட் எவ்ரிதிங் யூ டூ தேர் இஸ் அ தாட். நீங்கள் செயல்படுகிற எல்லா செயலுக்கு பின்னால ஒரு சிந்தனை இருக்கிறது. ஏன் இப்படி செயல்படுகிறீர்கள் என்றால் இப்படி நீங்கள் சிந்திக்கிறீர்கள். உங்களுடைய சிந்தனையிலே மாற்றம் வருகிற வரை உங்களுடைய செயலிலே மாற்றம் வராது. உங்களுடைய மனப்பான்மையிலே மாற்றம் வராமல் உங்களுடைய செயல்பாடுகளிலே மாற்றம் வராது. ஏத்தான் ஆண்டவர் 1000 வருஷத்துக்கு முன்னால பிலாசபர்ஸும் சைக்காலஜிஸ்டும் இன்னைக்கு சொல்லலாம் இவைகளை. நீதிமொழிகள் 23:7 நீதிமொழிகள் 4:23 வாசித்து பாருங்கள். ஐ வில் ரீட் Proverbs chapter 23 and verse 7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். As a man thinketh in his heart, so is he. As a man thinketh in his heart, so is he. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். உங்க மைண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம். Your mind is a very, very powerful tool. இங்க பாருங்க, உங்களுடைய வில் பவர்ல நீங்க வெளியில காரியங்களை மாற்ற ட்ரை பண்ணலாம். பட் நீங்க இதை செய்ய 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 உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகம் வரும், மன அழுத்தம் தான் அதிகம் வரும். உள்ள இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனா உள்ளேயே மாத்திட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா போயிடும். ஈஸியர் வே இஸ் டு பி டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன் யுவர் மைண்ட். Program your mind with the word of God. தேவனுடைய வசனத்தை உங்க மைண்ட்ல ப்ரோக்ராம் பண்ணுங்க. அதுதான் தியானம். நீங்க இங்க பாருங்க, அவர் மைண்ட் இஸ் ப்ரோக்ராம்ட் பை எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஜர். உங்களுடைய மைண்டு எப்படி ப்ரோக்ராம் ஆகுதுன்னா, கல்வி, அனுபவம், பிறகு உங்களுடைய சுற்றுச்சூழல், உங்கள் 5 புலன்கள் பார்க்கிறதும் அனுபவிக்கிறதும், அதுதான் உங்கள் மைண்ட்ல போய் ப்ரோக்ராம் ஆகுது. பார்க்க பார்க்க, ருசிக்க ருசிக்க, கேட்க கேட்க, முகர முகர, தொட்டு பார்க்க பார்க்க 5 புலன்கள். எக்ஸ்போஜர், எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், சில காரியத்தை தொடர்ந்து செய்கிற வேளையில. எஜுகேஷன், கல்வி, எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், என்வாயர்மெண்ட் ஆர் எக்ஸ்போஜர்.
அதுதான் உங்க மைண்ட ப்ரோக்ராம் பண்ணது. பிரியமானவர்களே, அதை பீட் பண்ணி இந்த உலகத்துல உங்களுக்கு இருக்கிற கல்வி, உங்களுக்கு இருக்கிற அனுபவம், உங்களுக்கு இருக்கிற இந்த எக்ஸ்போஷர்லாம் இருக்குது, அதை கடந்து வேத வசனத்தை, ஆண்டவருடைய வழிகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு, அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை விட மேலான நினைவுகள் என்று ஏசாயாவிலே வாசிக்கிறோம். அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளை விட மேலான வழிகள் என்று வாசிக்கிறோம். அந்த மேலான வழிகள், மேலான நினைவுகளை கிரைஸ்ட் லைக்கரம் ஆகணும்னா, அந்த மேலான நினைவுகளை, மேலான அந்த வழிகளை நாம் எம்ப்ரேஸ் பண்ணுவதற்கு மைண்ட்ல உள்ள சேஞ்ச் வரணும். அது வசனத்தை தியானிக்கிறதுனாலே வரும். ரோமன்ஸ் 12:2 be transformed by the renewing of your mind. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Your first step in spiritual growth is to start changing the way you think. நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீங்கள் உங்களுடைய சிந்திக்கிற பேட்டர்ன், இந்த பூமி நிரந்தர பூமி அல்ல. திருப்பி திருப்பி சொல்லுகிறோம், இது உங்கள் மனதிலே பதிவதாக. நித்தியம்தான் நிரந்தரமானது, காண்கிறவைகள் அநித்தியமானவைகள். ஆனால் காண்கிறவைகள் நம்முடைய மைண்ட ப்ரோக்ராம் பண்ணுது. காணக்கூடாதவைகள் நித்தியமானவைகள். அதை எப்படி ப்ரோக்ராம் பண்றது? வசனத்தை தியானம் பண்ணுங்க. Meditate the scriptures. இங்க பாருங்க, உள்ள ப்ரோக்ராம் பண்ணி இருக்கிறது. செல்போன் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் இப்ப தெரிந்த ஒரு காரியம், எல்லார் கைகளிலும் இருக்கிற ஒரு கருவி. அதுல சைலண்ட்னு நீங்க ப்ரோக்ராம் பண்ணி வைங்க. உள்ளபடி ப்ரோக்ராம் பண்ணிட்டதுனால யாரும் கால் பண்ணாலும், நீங்க ஆன் பண்ணி வைத்தாலும், அங்கிருந்து யாரும் பேசினாலும், அலாரம் நீங்கள் வைத்திருந்தாலும், அந்த அலாரம் அடித்தாலும் எதுவுமே கேட்காது. ஏன் தெரியுமா? சைலண்ட்ங்கிற மோட்ல அதை நீங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டீங்க. தட் பிஹேவ்ஸ் த வே இட் இஸ் ப்ரோக்ராம்ட். 4 மணிக்கு எழுந்திக்கணும் காலையிலன்னு சொல்லிட்டு நீங்க அலாரம் வைத்தீங்கன்னா, சைலண்ட்ல போடாம வச்சிருந்தீங்கன்னா, 4 மணிக்கு காலையில அது அடித்து உங்களை எழுப்பும். ஏன்னா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த மிஷின் ப்ரோக்ராம் பண்ண விதத்தில் செயல்படுகிறது. வைப்ரேட்டர், அதாவது சத்தம் வரக்கூடாது, சைலண்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு கூட்டத்தில் சத்தம் வந்துச்சுன்னா எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணும். என் பாக்கெட்டில் வச்சிருக்கிறேன் ஃபோனை, எனக்கு மட்டும் அந்த ஃபோன் வந்தால் தெரியணும். அதனால வைப்ரேட்டர் மோடில் போட்டால், சைலண்ட் மோடில் போட்டால் யாரும் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. வைப்ரேட்டர் மோடில் போட்டால் நீங்கள் மட்டும் டிஸ்டர்ப் ஆவீங்க, நீங்கள் மட்டும் டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க. பட் இன்டென்ஷனலாக அப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிங்கன்னா அப்படி தான் பிஹேவ் பண்ணும். கரெக்டா? உங்க மைண்ட் அதே போல ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள். சரியான விதத்தில் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மைண்ட் ரினியூவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரோமன்ஸ் 12:2, Proverbs 23:7. As a man thinketh in his heart, so is he. Be transformed by the renewing of your mind. ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். நீதிமொழிகள் 23:7. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2. Change begins first in the mind. Compass. அல்ல கவனிங்க, திசையை காட்டக்கூடிய அந்த வழிகாட்டி, அந்த கருவி, அந்த காம்பஸ் டைரக்ஷனை காட்டும். நார்த், இங்க பாருங்க, கடிகாரத்தில் 2 முள் இருக்கும். டிஜிட்டல் வாட்சாக இல்லாமல் இருந்தால், அந்த பழைய ஸ்விஸ் மாடல் வாட்ச், ஜாப்பனீஸ் டிஜிட்டல் வாட்சாக இல்லாமல் அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 முள் இருக்கும். கூட இன்னொரு சின்ன முள், செகண்ட்ஸ் காட்டுகிற 3 முள் இருக்கும். ஆனால் இந்த காம்பஸ், டைரக்ஷன் மேப் காட்டுகிற காம்பஸ் இருக்கிறது, அதை நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரே ஒரு முள் தான் இருக்கும், நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கும். இப்போ பாருங்க, நான் உங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி நான் வச்சிருந்தேன்னா அது என்ன பண்ணும்? நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்கும். நல்ல கவனிங்க. நானா அப்படி வேகமாக அப்படி திருப்பினு வச்சுக்கோங்களேன், இது ஈஸ்ட்.
இது கிழக்கு. இந்த நார்த்ல இருக்கிற முள்ளு இப்படி ஒரு 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 அந்த ஜெர்க்கில் ஒரு ஆட்டம் காணும். ஆனால் திருப்பி நான் இப்படி திரும்பி இருந்தாலும் முள்ளு இப்படி திரும்பி இருக்கும். நான் இப்படி சடனா திரும்பினா ஒரு ஆசிலேஷன் இருக்கும், ஒரு ஷேக்கு, அந்த அசைவு இருக்கும். வெஸ்ட் திரும்பி இருக்கிறேன், ஆனாலும் முள்ளு திருப்பி இங்க வந்துடும். என்னதான் ஒரு சின்ன ஒரு ஷேக் வந்தாலும் it comes back to the programmed direction. உங்க வாழ்க்கையில பிஹேவியர் மாறணுமா? எந்த சூழ்நிலையிலையும் ஒரு சின்ன ஒரு அசைவு வேணா உண்டாகலாமே தவிர திசை மாறக்கூடாது. ஆட்டோ பைலட் சிஸ்டம். எபேசியர் 4 அதிகாரம் 22 முதல் 24 வரை போன சாப்டர்ல திருப்பி திருப்பி அந்த வசனத்தை பார்த்தோம். ஒரு பழைய சட்டையை கழட்டி போடுறது போல கழட்டி போடு, புட் ஆஃப். ஒரு புது சட்டையை போடுறது போல போட்டுக்கோ, புட் ஆன். இல்லையா? த நியூ கார்மெண்ட். இடையில 23ஆம் வசனம், பி ரினியூட் இன் யுவர் மைண்ட். இடையில உன் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணிக்கோ. உன்னுடைய பழைய சுபாவத்தை எல்லாம் தூக்கி எறி. ஆனால் புதிய சுபாவத்தை நீ வளர்த்துக் கொள்வதற்கு முன்னதாக உன் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணிக்கோ, அல்லது திருப்பி நீ பழைய வழிக்கு போயிருவ. To be like Christ, we must develop the mind of Christ. இயேசுவை போல நாம் இருப்பதற்கு நமக்கு இயேசுவினுடைய சிந்தை தேவை. இதைத்தான் பவுல் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். Have the mind of Christ. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது. That is the mind that we should have. பட் மாறாக நமக்கு இருக்கிற வேறு சிந்தைகள் என்ன தெரியுமா? ஒரு 4 விதமான சிந்தைகளை சொல்லுகிறேன், கவனியுங்கள். மத்தேயு 16:23 பேதுரு இயேசுவை சிலுவைக்கு போகக்கூடாது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே, மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஹியூமன் மைண்ட் செட். அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு இடரலாய் இருக்கிறாய். இங்க பாருங்க, ஹியூமன் மைண்ட் செட் இஸ் ஹிண்ட்ரன்ஸ் டு காட். மத்தேயு 16:23, Matthew 16:23, ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஒருவரும் தன்னை குறித்து மிஞ்சி எண்ணக்கூடாது. Let no man think beyond what he is made of. Proud mindset. முதலாவது ஹியூமன் மைண்ட் செட், முதலாவது மனுஷீக சிந்தை, இரண்டாவது பெருமையின் சிந்தை. ரோமர் 12:3, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ப்ரௌடு மைண்ட் செட். என்னாகும்? யாக்கோபு 4:6, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கவனிங்க, மத்தேயு 16:23 என்ன வாசித்தோம்? மனுஷனுடைய சிந்தை தேவனுக்கு இடரலாய் இருக்கிறது. நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஹியூமன் மைண்ட் செட் இஸ் a hindrance to God. Proud mindset God resists. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், Romans 8:5, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறது, ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். 7ஆம் வசனம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தை, carnal mindset, selfish thinking, தேவனுக்கு விரோதமான பகை. மனுஷிக சிந்தை தேவனுக்கு இடரல்,
பெருமையின் சிந்தை தேவனுக்கு அல்லது தேவனை ஏத்து நிற்கிற ஒரு காரியம். 4வது 1 கொரிந்தியர் 13:11. நான் குழந்தையாயிருந்த பொழுது குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன். புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை விட்டுவிட்டேன் பவுல் சொல்லுகிறார். The chapter of loveல, அன்பு என்ற அந்த அத்தியாயத்தில் அவர் 1 கொரிந்தியர் 13:11, when I was a child I thought like a child. குழந்தைத்தனமான சிந்தை தேவனுக்கு இது பிரியமில்லாத காரியம். குழந்தைத்தனமான சிந்தை, incapable of giving, only can receive, immature thinking. இங்க பாருங்க, குழந்தைத்தனமான சிந்தை, பெருமையின் சிந்தை, மாம்ச சிந்தை, மனுஷிக சிந்தை, இவைகளை விட்டு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. பிலிப்பியர் 2:5. மைண்ட் ப்ரோக்ராம் ஆகணும், கரெக்டா ப்ரோக்ராம் ஆகணும். திஸ் மென்டல் ஷிஃப்ட் from your thinking to Christ's thinking is called repentance. Turn around. Change your mind. Make a U-turn. This mental shift is called repentance. Spiritual maturity. Spiritual maturity, ஆவிக்குரிய முதிர்ச்சி, is not measured by the biblical information and doctrine you know. உங்களுக்கு தெரிந்த உபதேசம், உங்களுக்கு இருக்கிற வேத அறிவு வைத்து அல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி. அறிவு தேவை. But life is more than creeds and convictions. It is conduct and character. வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது உங்களுடைய சுபாவமும் உங்கள் நடத்தையும் நீங்கள் நம்புகிற காரியத்தை வைத்து அல்ல, உங்களுக்கு இருக்கிற அறிவை பொறுத்து அல்ல. ஏன்னா கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு தத்துவம் அல்ல. இது ஒரு ரிலேஷன்ஷிப், இது ஒரு லைஃப் ஸ்டைல், இது ஒரு ஜீவிய முறை, இது உறவு. இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்றீங்களே பாஸ்டர், அது என்னது? கிறிஸ்து இயேசு இந்த சிந்தையே உங்கள் இருக்க கடவுதுன்னு சொல்றீங்களே, அது என்னது? பிலிப்பியர்லே பார்த்துருவோமே. கிறிஸ்துவின் சிந்தைங்கிற வர்ற வேத பகுதியே பார்த்துருவோமே. பிலிப்பியர் 2:3-5 வாசிக்கிறேன். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள். கவனிச்சிங்களா? உங்களை விட மற்றவர்களை மேன்மையை எண்ணுங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. பிறரை மேன்மையாக எண்ணுங்க, பிறருக்கானவைகளை நோக்குங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அப்ப the core of that thinking like Christ, அதனுடைய கோர் என்ன தெரியுமா? Consider others. ரோமர் 15 முதல் 3 வசனங்கள். ரோமர் 15 முதல் 3 வசனங்கள். அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகளின் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார். அதுதான் the mind of Christ. The mind of Christ in essence is consider others. Thinking of others is the heart of Christ-likeness. The heart of worship is surrender. முதலாவது நோக்கத்தில் பார்த்தோம். ஆமென். இங்கே the heart of discipleship or thinking of others is the heart of Christ-likeness and the best evidence of spiritual growth. நீங்க வளர்ந்திருக்கீங்கிறதற்கு ஒரு இண்டிகேட்டர், you are concerned about others. இது இயற்கையா வராது, இது கலாச்சாரத்தில் சொல்லிக் கொடுக்கப்படாத காரியம், இது rare, இது difficult. This kind of thinking is unnatural for the fallen man and it is counter culture.
and it is rare, it is even difficult. But praise God, we have help from the Holy Spirit. Amen. God has given us His Spirit. That's why we don't think the same way that the people of this world think. Amen. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். தேவன் நமக்கு தமது ஆவியை கொடுத்திருக்கின்றார். ஆகவே உலகத்தார் சிந்திப்பது போல நாம் சிந்திப்பது இல்லை. The mind of Christ in essence is consider others, and thinking of others is the heart of Christ likeness. Amen. 2 காரியம் பார்த்தோம். How do we grow? நம்முடைய பங்கு இருக்கிறது, ஆண்டவருடைய பங்கு இருக்கிறது. 2வது ஆட்டோ பைலட் சிஸ்டத்துக்குள்ள போகணும். நம்முடைய மைண்ட் ரைட்டா ப்ரோக்ராம் ஆகி இருக்கணும். இந்த நெக்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ், அடுத்த சில சாப்டர்ல we will look at the tools the Holy Spirit uses to help us grow. நாம் வளருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற உபகரணங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். இட் இஸ் நெவர் டூ லேட் டு ஸ்டார்ட் க்ரோயிங். வளருவதற்கு காலமாயிருச்சேன்னு சொல்லாதீங்க. ஒருபோதும் இல்லை என்பதை விட தாமதித்து ஆரம்பிப்பது மேல். இட்ஸ் பெட்டர் லேட் தென் நெவர். ஆமென். வளருவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இயேசுவை போல மாறுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆமென். We have completed one more chapter, and every chapter is truly challenging. ஒவ்வொரு சாப்டரும் நம்மை அசைக்கிறது, நம்மை உருமாற்றம் அடைவதற்கு அது நம்மை கிளறி விடுகிறது, நம்மை ப்ரொவோக் பண்ணுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பேசுகிறார். ஒப்பு கொடுங்க, கேட்டுட்டு போயிடாதீங்க, ஈல்டு பண்ணுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். விரிவாக தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய நடையில எங்களுக்கு இவைகளெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். எடுத்து எங்களை ஆண்டவரே நீர் உருமாற்றம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு குயவன் கையிலே களிமண்ணை போல விட்டு கொடுக்கிறோம். எங்களை நொறுக்கும், உருக்கும், உருவாக்கும். நன்றி செலுத்துகிறோம். பேசினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் பங்கை நாங்கள் செய்ய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.